Actually, myself, Suresh Kumar. நான் பார்த்தீங்கன்னா, my native is கோயம்புத்தூர். My studies and sports full and full பார்த்தீங்கன்னா, in சென்னை தான். From pre-KG to college itself, எல்லாமே சென்னையில தான் பண்ணேன். ஸோ நாட் இன் பிளைண்ட் ஸ்கூல் பேரு? ஸ்கூல். சுரேஷ் குமார். இல்ல ஸ்கூல் ஸ்கூல் நேம்னா ஸ்கூல் பேரு. ஆ, ஸ்கூல் நேம் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நான் அது. சரி 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 சரி. ஸோ அங்கேதான் நான் வந்து ஸ்கூல் டு காலேஜ் வரைக்கும் ஒரே நடந்தானா? ஸ்கூல் வேற காலேஜ் வேறண்ணா. ஓ சரி சரி சரி. காலேஜ் பண்ணும்போது நான் செலெக்ஷன் வாங்கிட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துட்டேன். ஆ சரி சரி சரி. ஸோ நான் காலேஜ் வந்து டிகிரி என்ன டிகிரி நீங்க? நான் வந்து பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் முடிச்சிருக்கேன். ம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் கேட்டகரியில தான் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து வாலிபால். பேசிக்கலாக எம் வாலிபால் பிளேயர் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ம். நான் 2 எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல் விளாண்டுருக்கேன். அண்ட் தென் ரெப்ரசன்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. வேற ம். எந்த கேம் விளாண்டது இல்லை. ஸோ திஸ் இஸ் மை நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த பிளைண்ட் கேட்டகரியில வந்து விளாட்றது, இந்த அத்லெட்டிக்ஸ் பண்றது. ஸோ இது எனக்கு ஒரு புது ம். எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதுக்காக வந்தேன்னா, இட்ஸ் எ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸியா இருக்கும், அழகா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ம். நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இதுக்குள்ள வந்தேன். ஸோ எனக்கு டஃபாலாம் இல்லை, பட் விஷன் இருந்தனால எனக்கு கொஞ்சம் பார்ஷியலி பிளைண்ட்ன்றதுனால எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. டியூ டு த கிளைமேட்டிக் கண்டிஷன் என்னால் லாங் ஜம்ப் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல சுத்தமாக வார்ம் அப்பே ஆக முடியல. பாடி வந்து ஃபுல்லாக கோல்டாக இருந்தனால இது பண்ண முடியல. ஸோ நான் 200 அண்ட் 200ல கோல்ட் செக்யூர் பண்ணேன். பட் இன் லாங் ஜம்ப் டியூ டு த கிளைமேட்டிக் கண்டிஷன் என்னால் பிரான்ச் தான் வின் பண்ண முடிஞ்சுச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா பிடிச்சிடலாம் நான், அதுதான். சரி. நீங்க ஓகே. கேட்டகரியில நீங்க இப்பதான் எனக்கு தெரிஞ்சு பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க. சக்திவேல் இவங்க தான் விசலிம்பட்டில் எனக்கு தெரிஞ்சு. சரி. ஒரு இது வரைக்கும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண வரைக்கும் பிசிக்கல் எஜுகேஷன் இவர் தான் முடிச்சிருக்கிறாரு. முடிச்சுட்டு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நமக்கு விசலிம்பட்டு நடக்குது அப்படின்றதெல்லாம்? பிரகதீஷ் அண்ணா அவங்க மூலியமாங்கண்ணா. ஆ ஆ ஆ. ஸோ ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி விசலிம்பட்டுலாம் பார்த்துருக்கீங்க? ஆனா இல்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலா நான் நார்மல் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ ஆ ஆ. ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலா சரி ஐ சரி. இன்ஜுரி ஆனது வந்து என்னோட 3 இயர்ஸ்ல. ஸோ அப்போ வந்து எங்க வீட்டுல விறகு அடுப்பு. ஸோ விறகு கொடுக்கும்போது ரோட்ல குச்சா தட்டினேன். ஆ ஸோ ஆ. அதனால வந்து என்னோட ரைட் ஐ இன்ஜுரி ஆகி விஷன் இதாயிருச்சு. ஸோ சரி. ஆனா அப்ப தெரியாது எதுவுமே. நான் நார்மலா இப்ப விஷன் இன்னொரு ஐல நல்லா இருக்கனால எல்லாமே நார்மல் இதுல தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ம். இப்பதான் தெரியும், ஒரு 6 மந்த் முன்னாடி தான் பிரகதீஷ் அண்ணா மூலியமா தெரியும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ம். அவங்க ரெஃபர் பண்ணி தான் இதுக்குள்ள வந்தேன். ஓகே. சரி சரி. பிரகதீஸ்வரன் எப்படி தெரியும்? ஹலோ. பிரகதீஸ்வரன் பிரகதீஷ் சார். பிரகதீஸ்வரன் அண்ணா அதான் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, சென்னை வண்டலூர். ஆ ஆமாம். ஸோ அங்க வந்து மேட்சஸ்க்கு நிறைய போவோம். ஸோ அங்க வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. ஸோ அப்பதான் அவரை பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட். முதலமைச்சர் கோப்பையா இல்ல சாதாரண சிஎம் வேற? டிராஃபி இல்லைண்ணா, நார்மல் ஆ பேராக் எந்த போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே. அப்பதான் நான் பார்த்து மீட் பண்ணேன் சரி சரி. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. அவங்க. அப்ப எப்ப ஐடி கார்டுலாம் வாங்கியாச்சா இல்ல எப்ப வாங்கினது ஐடி கார்டு? பிளைண்டுக்கான ஐடி கார்டு எப்ப வாங்கினது இல்ல இப்பதான் அதையும் வாங்கினதா? இப்பதான் நான் வாங்கினது. ஓகே ஓகே. ஆனா நம்ம பெரும்பாலும் நார்மலோட நம்ம அவங்களோட பார்வை உள்ளவங்களோட நம்ம தொடர்ச்சியா பயிற்சி செஞ்சு அதை அவங்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப கோட்டாவிலையும் நம்ம பிசிக்கல் எஜுகேஷன்ல பிளைண்ட் எல்லாம் எதுவும் குறிப்பிடாம தான் நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க. ஆமா ஆமா. அதனால ஓகே, அதனாலதான் கேட்டேன். சரி ஓகே. இந்த குஜராத் அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்ன எப்படி இப்பதான் அவங்கள பார்வை உள்ளவங்களோட நம்ம பார்வையற்றவரோட நம்ம பழக தொடங்கி இருக்கிறோம். அப்ப இட்ஸ் நியூ, ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட இருந்தது இல்லை. ஸோ நார்மல் பீப்புள் பழகிறதுக்கும் இவங்க கூட அடாப்ட் ஆகிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நானே ஒரு ஃபர்ஸ்ட் 2 or 3 days யாரு கூடயும் பேசல, எனக்கு அடாப்ட் ஆகல அவ்வளவும். ஸோ ஆஃப்டர் தட் நான் அப்பதான் அவங்களே வந்து பேசினாங்க. ஸோ நானும் பேசினேன். ஸோ இட்ஸ் டூ டிஃபிகல்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஃப்ரெண்டா நினைச்சேன். நம்மளுக்கு ஓரளவு கண்ணு தெரியுது, அவங்களுக்கு சுத்தமா தெரியல, அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. நம்ம எப்படி போய் அவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு. பட் நான் ட்ராக்குள்ள இறங்கி ஈவென்ட் பண்ணும்போது சரி, எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால நான் அவங்க கூட நல்லா பேசினேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 days எல்லாரு கூடயும் நல்லா பழகினேன். வரும்போது நல்லா வந்தேன். ஆனா அங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்மளுக்கு செட் ஆகாதனால
வார்ம் அப் பாடி வந்து அவ்வளோ வார்ம் அப் ஆகல. ஸோ அதனால லாங் ஜம்ப்ல மட்டும் மெடல் மிஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அவ்வளவுதான். இது வந்து விளையாட்டோட தொடர்ச்சியான அங்கம் தான். நம்ம வந்து எல்லா ஊரு, ஏன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாங்கிறது ஒரு பல்வேறு காலநிலை கொண்ட ஒரு ஒரு இடம். அதனால நம்ம ஆமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுல இருந்து ஆமாங்கண்ணா. சவாலை சாதிக்கிறது தான் ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா நம்ம ஆமா எந்த நாட்டுக்கு போறதும் பிரச்சனை இல்லை. எல்லா நாடுமே இதே மாதிரியும் இருக்காது. ஆமாங்க அதுதான் ஆமாங்க. நம்ம அதான் அதுவும் சேர்த்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான் இது. தேசிய அளவுல பார்வை உள்ளவர்களோட விளையாடும் போது போய் விளையாண்டது உண்டா, இல்ல தமிழ்நாட்டை தாண்டி வாலிபால் போனதுண்டா? போயிருக்கேண்ணா. எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல். அதான் எந்த மாநிலத்துக்கு போயிருக்கீங்கன்னு கேட்டேன். குஜராத் அண்ட் புனே, இது 2 இடத்துக்கும் போயிருக்கேன். இங்க நமக்குன்னு இந்த ஒரு அசோசியேஷன் இருக்குன்றதையும் நம்ம பிரகதி சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்கண்ணா, அவங்க சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்